11 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய நட்பு கிரகமான புதன் பகவானின் வீட்டில் அமர்கிறார். புதன் வீட்டுல குரு அமர்றது அவ்வளவு பெரிய குபேர யோகம்னு சொல்லுவாங்க. புதன் பகவான் வீட்டில், அதுவும் மிதுன ராசியில் குரு பெயர்ச்சி நடக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பண பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். குடும்ப அமைதி அப்படிங்கிறது ஏற்படும். வெளிப்படையா சொல்ல போனா நல்ல காலம் பிறக்க போகிறது அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா கனிவான வார்த்தைகளே காதுல விழல, பிரச்சனைங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கும். போராட்டம்ங்கிற சூழ்நிலையை தாண்டி மன நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சியில் நடைபெறும். உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களை தங்கம் போல் மாற்றப் போகிறது அப்படிங்கிறதா உண்மை. ஒவ்வொரு கஷ்டமும் உங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்து, ஒரு ஞானத்தை கொடுத்து, உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது அப்படிங்கிறதா உண்மை. அதுவும் புதன் வீட்டில் குரு அமரும் போது இந்த குபேர குரு பயிற்சி அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான பலன்களை தாண்டி ஒரு புத்திமதியை தருவார். எவ்வளவு நல்லது நடக்குதோ அவ்வளவு கெட்டது நடந்தாலும் அந்த கெட்டதும் பாசிட்டிவா மாறக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பயிற்சிங்க. புதன் வீட்டில் குரு அமரும் போது என்ன செய்வாருன்னா, நமக்கு இப்போ ஒரு பிரச்சனையே நடந்தாலும் கரெக்ட், இது நல்லதுதான், இந்த விஷயம் நடக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்க போறோம்னு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அதுதான் உண்மை. இந்த வீடியோல குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்டா கொடுக்க போறேன். கண்டிப்பா கேளுங்க. இந்த குரு பெயர்ச்சியை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த தொழில் தொடங்க வேண்டும் என்றாலும் முக்கியமாக நாம பார்க்க வேண்டிய பயிற்சி குரு பயிற்சி தான். ஒருத்தர் கல்யாணம் ஆகணுமா, குரு பயிற்சி தான். குழந்தை பிறக்கணுமா, குரு பயிற்சி தான். புதுசா தொழில் தொடங்கணுமா, குரு பயிற்சி தான். எல்லாமே குரு பகவானை பொறுத்து நடக்கக்கூடிய பயிற்சி தான் குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க. குரு பயிற்சி வந்துருச்சுனாலே 10 தீபாவளிக்கு சமம், 5 பொங்கலுக்கு சமம், 2 பிறந்த நாளுக்கு சமம். அவ்வளோ ஒரு பெஸ்டான பயிற்சி. நான் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்றேன். குரு பெயர்ச்சியை கொண்டாடுங்கள். குரு பெயர்ச்சி உங்களுக்கு இந்த 2025 பலவிதமான திருப்பு முனைகளை ஏற்படுத்தும். சார் எனக்கு நல்லா நடக்கும், எனக்கு நல்லா நடக்காது, எனக்கு அப்படி சொல்றாங்க, ஆகா ஓஹோன்னு சொல்றாங்க, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். இந்த வீடியோவை கேளுங்க. கண்டிப்பா குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வை பலம் பெறும். குரு பெயர்ச்சி மே மாதம் நடைபெறுகிறது. இந்த மே மாதம் குரு பெயர்ச்சி நடந்த 18 நாட்களில் குரு பார்வை அப்படிங்கிறது தொடங்கும். குரு பார்வை தொடங்கிச்சுன்னா ரொம்ப பலம் அதிகமாகும். அதுவும் குரு பகவான் மிதுன ராசியில் புதன் பகவானுடைய வீட்டில் சஞ்சரிப்பதனால் வீட்டு ஓனர் நல்லவரா இருக்கிறதுனால நம்ம துணிஞ்சு என்னத்தையும் செய்யறாங்கிற ஒரு தைரியமா இறங்குவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிஷபத்துல இருந்தார். ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு. என்னதான் தேவகுரு அசுரகுரு வீட்டில் இருந்தாலும் அவ்வளவு நல்லதை செய்ய மாட்டார். இப்பொழுது புதன் அப்படிங்கிற வீட்டுல உட்கார்றதுனால வாரி வழங்குவார். சில பேர் வனவாசத்துல இருந்தா கூட உங்க வனவாசம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில யதார்த்தம் அப்படிங்கிறது நன்மை பெறும். சொல்ல போனா வெற்றிங்கிறது 2025 குரு பயிற்சியில நிறைய பேர் கொடுக்க போறாரு. இந்த குரு பயிற்சி குபேர குரு பயிற்சியா இருக்க போகுது. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளவு ஒரு பெஸ்டான வீடியோவா இருக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ராசினருக்கும் ஒருவித நன்மையும் ஒருவித கெடுதலும் சேர்ந்து பெஸ்டா கொடுக்க போறாருங்கிறதா உண்மை. யாருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் தராருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க. கும்ப ராசி நேர்களே, குபேர கும்ப பயிற்சி அப்படின்னு கூட இந்த குரு பயிற்சியை சொல்லலாம். ஏன்னா கும்பத்திற்குன்னு உண்டான தனியான பயிற்சின்னு கூட சொல்லலாம். அவ்வளவு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான பயிற்சி இந்த குபேர குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சியில் யார் அதிகமாக பயன் அடைகிறார்களோ இல்லையோ, கும்பராசிக்காரங்க அதிகமாக பயன் அடைய போறாங்க. 2 காரணம். முதல் காரணம் என்னன்னா, கும்பராசிக்காரங்க ஜென்ம சனியினால மிக மிக கஷ்டத்துல இருந்திருப்பாங்க. ஒரு சிக்கட்டான வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பாவ விமோச்சனமாகவும்
ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் குரு பகவான் இவங்களுடைய 5ஆம் இடம்ங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வராரு. இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வர்றது அவ்வளோ ஒரு பெஸ்ட்டுங்க. சாதாரண பெஸ்ட் கிடையாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான பெஸ்ட். கிரகம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரும்போது குலதெய்வ அருள் கிடைச்சா எப்படியோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த குபேர கும்ப பெயர்ச்சியில் குரு பகவான் உங்களுடைய 5ஆம் வீட்டில் அமர்கிறார். குழந்தை பாக்கியமும் திருமண யோகமும் ஒவ்வொரு கும்பராசினியர்களுக்கும் பரிபூர்ணமா நடக்க போகுதுன்னு சொல்லலாம். கும்பராசி நேர்களே, குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தை இவ்வளவு நாளா கஷ்டப்படுத்திட்டு இருந்தார்ல, பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்துல இருந்த அத்தனை பிரச்சனையும் சரியாகிடும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இருந்தது. இப்ப அது பாக்கியஸ்தானத்துக்கு மாறுது. சோ கெடுதல் முடிந்து நன்மை நடக்க போகிறதுன்னு சொல்லலாம். அதாவது தீயவை விலகி நன்மை பெற போகிறது. சோ ஒவ்வொரு கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையிலும் தகப்பன் தாய் அப்படிங்கிற உறவு மேம்படும். பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். விட்டு போன உறவுகள் உங்களை தேடி நாடி வருவார்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில இனிமையான தருணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அனுபவிப்பீங்க. பாக்கியஸ்தானுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் போது விபரீத ராஜயோகம் ஏற்படும். வரவேண்டிய பணம் வரும். சொத்து பத்துக்கள், நீண்ட நாள் ஆசைகள், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், ஒரு ஜாக்பாட் அடிச்சா என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அதற்குண்டான சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லலாம். கும்பராசினியர்களுக்கு பணிச்சுமை அப்படிங்கிறது குறையுங்க. இந்த பணிச்சுமை குறைவதை தாண்டிலும் பல வழிகளிலும் நன்மை பெறப் போகிறது அப்படிங்கிறதையும் நம்புங்க. கும்பராசி நேர்களே, குரு பகவான் 7வது பார்வையாக உங்க லாபஸ்தானத்தை பார்க்கிறார். லாபஸ்தானமும் குரு பகவானுடைய வீடு. அதை பார்க்கும்போது பண வருவாய் இரட்டிப்பாக அதிகரிக்கும். நீண்ட நாள் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தொய்வுகள் குறையும். பணம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிறு மன வருத்தமும் விலகும். நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் வந்து சேரும். உங்களுடைய சொல்லுக்கு மரியாதை உருவாகும். பெயர் புகழ் அதிகரிக்கும். மன நிம்மதிங்கிறது உருவாகும். உங்களுடைய சமுதாய பெயர், உங்களுடைய பெயருக்குண்டான சில கலங்கமான விஷயங்கள் அனைத்தும் சரியாவிடும். டோட்டலா சொல்ல போனா ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் பிறக்கும் அப்படின்னு சொல்லும். குரு பகவான் தன்னுடைய 9வது பார்வையாக உங்களுடைய லக்னம் ஜென்மத்தை பார்க்கிறார். உங்க ராசியவே பார்க்கிறான்னு கூட சொல்லாமே. குரு பகவானுடைய நேரடி கண்காணிப்பில் வரப்போகிறீர்கள். சோ இனிமே உங்களை யாருமே ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா யார் ஒருவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரோ அவருடைய நேரடி கண்காணிப்பில் வரும்போது எந்த கிரகமும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ இனி வரும் காலங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான காரணங்கள். உங்களுக்கு தடை தாமதம் ஏற்படாது. அரசு பதவிகளில் அமோகமான ஆதரவு ஏற்படும். அரசாங்க தொடர்புகள் கிடைக்கும். மன மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே செல்வீர்கள். வாழ்க்கையில் விட்டு கொடுத்த சில வாழ்க்கையில் இனி விட்டு விலக வேண்டிய சூழல் ஏற்படலாம். எது நடந்தாலும் நன்மைக்கே என்கின்ற வார்த்தையின் அடிப்படையில் வாழ்க்கையில் ஒரு பிடிப்புங்கிறது உருவாகும். வெளிநாடு செல்வதற்கான யோகமும், பணம் சம்பாதிப்பதற்கும், சொந்த வீடை கட்டி முடிப்பதற்கும், சொந்த இடம் வாங்குவதற்கும், திருமணம் கைகூடி வருவதற்கு பரிபூர்ண குருபலன் வந்துவிட்டதுன்னு சொல்லலாம். குடும்பஸ்தானாதிபதி 5ஆம் வீட்டில் அமர்ந்து லக்னத்தை பார்க்கும்போது விபரீத ராஜயோகம் ஏற்படும். 2025 முதல் 2026 வரை ஒவ்வொரு கும்பராசினியர்களுக்கும் ஜென்ம சனியால் வீழ்ந்தவர்களுக்கு சுவர் போல உங்களை தாங்கி பிடித்து குரு பகவான் அரியணையில் ஏத்துவார் அப்படிங்கறதான் உண்மைங்க. இந்த வீடியோ மூலியமா ஒரு விஷயம் நல்லா சொல்றேன். கும்பராசிக்காரர்களே, மனம் உடைந்திருந்தால் எந்திரிச்சு வாங்க. உங்களுக்கான நல்ல காலம் திறந்து விட்டது அப்படிங்கிறது உண்மைங்க.